ஹாய் கைஸ், ஆனந்தபுரி, உழவன், நாகர்கோவில், கொல்லம், எர்ணாகுளம் இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஐசிஎஃப் கோச்சிலேருந்து எல்ஹெச்பி கோச்சஸை சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இந்த எல்லா ட்ரெயின்ஸ்க்கும் எந்தெந்த டேட்லேருந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெயின் நம்பர் 20635 and 36 சென்னை எக்மூர் டு கொல்லம், கொல்லம் டு சென்னை எக்மூர், ஆனந்தபுரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினுக்கு சென்னை எக்மூர்லேருந்து ஜூலை 2ஆம் தேதியும் கொல்லம்லேருந்து ஜூலை 3ஆம் தேதியும் எல்ஹெச்பியை சேஞ்ச் பண்ணுறாங்க. எல்ஹெச்பியை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பர் கோச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு அண்டர்சர்வ்டு ஆட் பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் 12 ஸ்லீப்பரோட ரன் ஆகிற ட்ரெயின் இனிமேல் 11 ஸ்லீப்பரோட ரன் ஆகும். ஒரு அண்டர்சர்வ்டு ஆட் பண்ணுறதுனால மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ட்ரெயின் நம்பர் 16866 and 65 தஞ்சாவூர் டு சென்னை எக்மூர், சென்னை எக்மூர் டு தஞ்சாவூர் உழவன் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினுக்கு தஞ்சாவூர்லேருந்து ஜூலை 1ஆம் தேதியும் சென்னை எக்மூர்லேருந்து ஜூலை 4ஆம் தேதியும் எல்ஹெச்பியை சேஞ்ச் பண்ணுறாங்க. எதனால் சென்னை எக்மூரில் 4ஆம் தேதினா இந்த ட்ரெயின் ஆனந்தபுரியோட தான் ரேக் ஷேரிங் பண்ணுது. ஆனந்தபுரிக்கு மதியம் நம்ம உழவன் எக்ஸ்பிரஸ்க்குமே ஒரு ஸ்லீப்பர் கோச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு அண்டர்சர்வ்டு ஆட் பண்ண போகிறாங்க. நல்ல வேலை ஒரு அண்டர்சர்வ்டு ஆட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் நிலைமை உறைஞ்சு போயிட்டு இருந்துச்சு, தஞ்சாவூர்லேயே ஃபுல்லாயிரும். அடுத்து ட்ரெயின் நம்பர் 16353 16354 நாகர்கோவில் டு கச்சிகுடா, கச்சிகுடா டு நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினுக்கு நாகர்கோவிலேருந்து ஜூலை 5ஆம் தேதியும் கச்சிகுடாலேருந்து ஜூலை 6ஆம் தேதியும் எல்ஹெச்பியை சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயின்லேயுமே சேம் அதே மாதிரி ஒரு ஸ்லீப்பர் கோச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு அண்டர்சர்வ்டு ஆட் பண்ணுறாங்க. அடுத்து ட்ரெயின் நம்பர் 16101 16102 சென்னை எக்மூர் டு கொல்லம், கொல்லம் டு சென்னை எக்மூர், கொல்லம் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினுக்கு சென்னை எக்மூர்லேருந்து ஜூலை 1ஆம் தேதியும் கொல்லம்லேருந்து ஜூலை 2ஆம் தேதியும் எல்ஹெச்பியை சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயின்லேயுமே ஒரு ஸ்லீப்பர் கோச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு அண்டர்சர்வ்டு ஆட் பண்ணுறாங்க. அப்படி இருந்துமே 3 அண்டர்சர்வ்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ 2 அண்டர்சர்வ்டு கோச்சோட தான் ரன் ஆகிட்டு இருக்குது. அடுத்து ட்ரெயின் நம்பர் 22150 22149 பூனே டு எர்ணாகுளம், எர்ணாகுளம் டு பூனே சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினுக்கு பூனேலேருந்து ஜூலை 6ஆம் தேதியும் எர்ணாகுளத்துலேருந்து ஜூலை 8ஆம் தேதியும் சேஞ்ச் பண்ணுறாங்க. அடுத்து ட்ரெயின் நம்பர் 11097 11098 பூனே டு எர்ணாகுளம், எர்ணாகுளம் டு பூனே பூர்ணா எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினுக்கு பூனேலேருந்து ஜூலை 5ஆம் தேதியும் எர்ணாகுளத்துலேருந்து ஜூலை 7ஆம் தேதியும் சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயின்லேயுமே ஒரு ஸ்லீப்பர் கோச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு அண்டர்சர்வ்டு ஆட் பண்ண போகிறாங்க. எதனால் இந்த மாதிரி ஸ்லீப்பர் கோச்சஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அண்டர்சர்வ்டு ஆட் பண்ணுறாங்கன்னா, இப்போ எல்லா ட்ரெயின்ஸ்லேயுமே அண்டர்சர்வ்டில் ரொம்ப கூட்டமாக போயிட்டு இருக்கனால அந்த கூட்ட நெரிசலை தடுக்கிற விதமாக தான் அந்த ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி எல்லா ட்ரெயின்ஸ்லேயுமே இனிமேல் எல்ஹெச்பியை சேஞ்ச் பண்ணும்போது ஒரு ஸ்லீப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு அண்டர்சர்வ்டு ஆட் பண்ண போகிறாங்க. எல்லா ட்ரெயின்ஸ்லேயுமே ஒரு 4 அண்டர்சர்வ்டு ஸ்டாண்டர்டாக வர்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதன்படி தான் ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் ஐசிஎஃப்லேருந்து எல்ஹெச்பி கோச்சாக மாற்றும் போது ஸ்லீப்பர் கோச்சோ இல்லை ஏசி கோச்சோ ரிமூவ் பண்ணிவிட்டு அண்டர்சர்வ்டு ஆட் பண்ணி 4 அண்டர்சர்வ்டு கொண்டு வந்துடுவாங்க. இதனால் மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூட்டமும் ரொம்ப இருக்காது, கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக போகும். அதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஐசிஎஃப் கோச்சுக்கும் எல்ஹெச்பி கோச்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி நம்ம ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா எந்த ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.